ரைட். இப்போ மசாஜ் பயிற்சி. கை உள்ளங்கை அந்த கை வந்து தரையில் எப்படி இருக்கணும்? கால் பின்னாதீங்க. கால் பின்னாது. நல்ல சவாசனத்துல ஃப்ரீயா விடணும் கால். இந்த மசாஜ் பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து துணியை துடைக்காதீங்க. தயவு செய்து விரலால யூஸ் பண்ணாதீங்க. நீங்க உள்ளங்கையால யூஸ் பண்ணணும். உள்ளங்கை இன்னர் பாம். எப்படி அழுத்தணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் தொப்புள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தொப்புளுக்கு மேலே கை எப்படி வச்சுக்கணும், நல்ல அழுத்தத்தை கொடுக்கணும், கண்ணை மூடிக்கணும். வாழ்க வளமுடன். இறப்பையினுடைய மேல்புறம், நடுப்புறம், அடிப்புறம், மண்ணீரல், கணையம், பெருங்குடல், ஆண்களாக இருந்தால் வித்துப்பை, மலக்குடல், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆண் பெண் சிறுநீர்ப்பை, அப்பண்டிசைட்டிஸ் குடல் வாழ்வு, சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம், சிறுகுடல், பித்தப்பை, கல்லீரல் ஆகிய பகுதியை மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். புரியுதா? இப்படி உறுப்புகளோடு பேசணும். நாம் என்ன பண்ணுறோம்? இதை பண்ணிக்கிட்டு குக்கரில் எத்தனை சத்தனம் வந்து பாருமா. 5 இங்கே 10 போயிட்டுருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம்? செல்ஃபோனு ஸ்பீக்கரில் போட்டு என்னப்பா லோடு வந்தாப்பா, அப்பா 10 நிமிஷமாக லோடை பற்றி பேசிட்டுக்கிற, தொப்பையே தடவை கேட்பா அப்படின்னு பசங்க சொல்லுவோம். புரியுதா? 3 3 3 பாருங்க. இது வரும் பொழுது பாருங்க, நீங்க எங்க வரீங்க பாருங்க. ஆண்களுக்கு பிராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை சால்வ் ஆயிடும். பாருங்க, உயிர்நிலையை டச் பண்ணுங்க. இப்படி உயிர்நிலையை அந்த அடிப்பகுதி டச் பண்ணுங்க. அப்படி வரணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதில். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கு. 3 3 3 முடிச்சிடுச்சா? ரைட். ஆரம்பிக்கிற இடம் இங்கே தான் ஆரம்பிக்கணும். திருப்பி இங்கேயே வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக கை எங்கே எடுத்து போனங்கிட்டு பாருங்க, இப்படி போயிடணும். பாருங்க, இந்த ரிப் இருக்குல்ல, விலா எலும்பு, நெஞ்சுக்குழியில் கட்டை விரல் இருக்கணும். கரெக்டாக பாருங்க, இதை நெஞ்சுக்குழியில் கட்டை விரல் இருக்கணும். இந்த 4 விரல் பாருங்க, அக்கிள் அந்த ரிப்பை போய் பிடிக்கும். அந்த ரிப்பு பிடிக்கிற இடத்துல, இந்த நடுவரல் பிடிக்கிற இடத்துக்கு பேர் தான் பிறைதாரை அடங்கல். இதுதான் முக்கியமான உயிரடங்கல். இதுதான் பாருங்க, இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்க, அக்கிள் பகுதி, விலா எலும்பு பகுதி, மார்பு பகுதி, இருதயம், நுரையீரல், பெரிகார்டியம் முறை, கழுத்து பகுதி, கழுத்து காலர்போன், தோள்பட்டை, அக்கிள் பகுதியை மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லா இவ்வளோ தூரம் சுற்றணும். இது பெண்களுக்கு. பெண்களுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இது பாருங்க, பெண்கள் இடது பக்கம் மார்பகத்துக்கு கீழே பாருங்க, இப்படி வரும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல வரும் பொழுது பெண்கள் மட்டும் பாருங்க, இந்த 3 விரலால பாருங்க பாருங்க பாயிண்ட் பாருங்க. பெண்களுக்கு என்ன பண்ணா, நிறைய பேர் பார்த்தா ஃபர்ஸ்ட் பேபி குழந்தைக்கு 3 மாசத்துக்கு டியூப்ல குழந்தை இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனைகளையும் அது சரி செய்யும் பெண்களுக்கு. நல்லா ப்ராக்டிஸ். அப்புறம் மெனோபாஸ் டைம்ல கர்ப்பப்பை இறக்கம், பல்கி பிரசவம், கர்ப்பப்பை செஞ்ச சூழ்நிலை பிரச்சனைகள்லாம் தீரும். நீர் பிசி வரும். நல்லா கொண்டு வரும். மேலும் தள்ளி கொண்டு வரும். பாருங்க, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், பெண் குழந்தைகள் நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர மருமகளாக இருந்தாங்கன்னா, இந்த பயிற்சி முறையாக செய்துட்டாங்கன்னா அந்த 3வது மாதமே கன்சீவ் ஆகிடுவாங்க. குழந்தை பிறக்கலன்ற பிரச்சனை இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இப்போயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா, அந்த குழந்தைக்கு பீரியடு இர்ரெகுலர் பீரியடு வராமலும், இன்றைக்கி வந்து 15 வயசு 16 வயசு பசங்களுக்கு கூட பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கணும். திருமணமாகி குழந்தை பெற்றவங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, மெனோபாஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. அந்த மெனோபாஸ் பீரியடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் தள்ளுற ஒரு அற்புதமான வர்மம் எது? நீர் பிசி வர்மம். இது இடது பக்க மார்பில் மட்டும்தான் இருக்கிறது. பாருங்கள், பெண்கள் மட்டும்தான். இப்படி வரும்போது இந்த இடத்த பாருங்க, அப்படி ஒரு தூக்கிட்டு இப்படி வந்துட்டு திருப்பியும் உள்ளங்கையை வச்சுக்கணும். இந்த இடத்துல வரும்போது மட்டும் விரலால் பண்ணணும். அப்படி தூக்கிட்டு திருப்பி இப்படி வரணும். 3 3 3 முடிச்சிட்டிங்களா? இப்போ அந்த கையை கீழே, இந்த கையை கீழே இறக்கிட்டு இப்போது இந்த கையால் என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி கை எப்படி வைக்கணும்? இப்படி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருதயம் தவிர மிச்ச எல்லா உறுப்புகளும் அதே பொசிஷனில்
1 2 3. அப்போ வெளிப்புறமாக 3 சுழற்சி, உட்புறமாக 3 சுழற்சி, மீண்டும் வெளிப்புறமாக 3 சுழற்சி. நல்லா உள்ளங்கையால் இப்படி அழுத்தி விடும். நல்லா அப்படி போங்க, அப்படி கீழே வரைக்கும் வாங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் வந்து அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரியரல் வர்மம்னு முக்கியமான 3 பாயிண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம வீட்டில் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? சளி, இருமல். வயசாகிட்டா என்ன வந்துடுது? அதே சளி, இருமல் வந்துடுது. அந்த சளி இருமலை கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட்டு தான் இந்த 2 பாயிண்ட். இந்த 2 சைட்லேயும் இருக்குது. இந்த எனக்கு எப்படி இப்போ எனக்கு அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போது இந்த சளி இருமல் வந்துருச்சுன்னா இது இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ கற்பூராதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அந்த கற்பூராதி தைலத்தை எப்போவும் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அந்த தைலத்தை வாங்கி வச்சு ஃபுல்லாக இந்த இடத்துல தேய்ச்சிடணும். நாம் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு முன்னாடி பின்னாடி அப்ளை பண்ணிடணும். இப்போ நிறைய பேர் வீட்டில் மென்தால் கலந்தது யூஸ் பண்ணுவோம். எனி மென்தால் கலந்தது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து ஃபேன் கீழே உட்கார வைக்காதீங்க. ஃபேன் கீழே, ஏசி கீழே உட்கார வைக்கக்கூடாது. நாம் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு மாறல, முதுகுலெல்லாம் மென்தால் கலந்த தைலத்தெல்லாம் தடவிக்கிட்டு அப்படியே டைரெக்டாக ஃபேன் கீழே, இல்லைன்னா ஏசியில் படுத்துனா என்ன வந்துடும்? நமக்கு ஷிவரிங் வரும், குளிர் வரும், குளிர் அதிகமாகிடும், உதறல் வந்துடும். அப்போது இந்த கற்பூராதி தைலம் சிறந்த தைலம் சித்த மருத்துவத்தில். கற்பூராதி தைலத்தை எடுத்துக்கிட்டு இப்போது எப்படி தேய்க்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். மேலே இருந்து கீழே தேய்ச்சிட்டு இந்த சைடில் மெயினாக தேய்க்கணும் பாருங்க. விழா எலும்புல ரிப்பில் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த கைகள் பாருங்க பின்னாடி தேய்க்கணும். இது பாருங்க, கைகள் இப்படி வச்சுக்கிட்டு குழந்தைய யாராவது பிடிச்சிக்க சொல்லுங்க, இல்லை நிற்க சொல்லிட்டு இது பாருங்க. உங்கள் கையில் நகம் இருக்கக்கூடாது, புரண்டடி. கையில் என் கையில் நகம் இல்லைங்க. இது பாருங்க, நல்லா அப்படி அழுத்தி விடணும். அதாவது அந்த எலும்பு பகுதியை அப்படி பிரித்து விடுங்க. இப்போ நுரையீரல் நல்லா விரிவடை. இப்படி பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இது பாருங்க, இப்படி இப்படி நல்லா மேலேருந்து கீழே மைக் இருக்கிறதால அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் மேலேருந்து பண்ணிவிட்டு இது பாருங்கள். சைடில் பண்ணும்போது இந்த ரிப்பு இந்த முடியுது இல்லையா, மேலே கீழே 3 ஸ்ட்ரோக்கு, சைடில் அந்த ரிப்பு முடிகிற இடத்துல 3 ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா ப்ரீத்திங் சஃபகேஷன் சரியா நல்லா பாட்டே பாடுவாங்க. நல்ல ப்ரீத்திங், நல்லா ஃப்ரீயாக சஃபகேஷன் இல்லாமல் நல்லா ப்ரீத்திங். சரிங்களா? அந்த பாயிண்ட் தான் நீங்கள் அழுத்துறீங்க. இது பயிற்சி பாருங்கள், பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்க அந்த பயிற்சி நன்மை பாருங்கள். ரைட், இப்போ 3 முடிச்சிட்டோமா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? காதுக்கு உள்ள கை எப்படி வைக்கிறோம், காதுக்கு உள்ள கை இப்படி வைக்கிறோம். அடுத்து இது போங்கய்யா, அடுத்து போங்க, இன்னும் போங்க. பாருங்க, இதுதான் உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் ஷீட்லேயே இருக்கு பாருங்க. இந்த காதில் எவ்வளவு உறுப்புகள் வேலை செய்து பாருங்க. நல்லா காதை அடைச்சிடணும், வெளியில் கேட்கக்கூடாது. நல்லா காது. நிறைய பேர் இப்படி காதை உழட்டுறீங்க, இது கிடையாது. நல்லா பிடிச்சிட்டு கையை காதுக்குள்ள கை இப்படி விட்டுங்க, நல்லா உள்ளதான் செய்யணும். போனால் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வரைக்கும் போயிடும். என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர் பாக்ஸை அப்படி மேலே தூக்கணும். இன்சர்ட் அப்பு. இப்போ நான் சொன்னது காதலே விழாது, பண்ணல இருங்க. இன்சர்ட் அப் 1, தூக்கி வச்சுக்கிட்டு 2 3 1 2 3 1 2 3, திருப்பி அங்கே இறக்கி வச்சுட்டு கையை வெளில எடுக்கணும். இப்போ செய்யலாமா? ரைட், பண்ணுங்க. நான் இப்போ ஊமை படம் மாதிரி தான் சொல்லுவேன், உங்களுக்கு காதில் விழாது. இன்சர்ட் அப் 1 2 3 1 2 3 1 2 3, கீழே இறக்கி வச்சுட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா வேகஸ் நர்வ் சிஸ்டம், நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும், அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும். காதில் ஜெல் இருக்கும், அந்த ஜெல் வந்து நகர்ந்துடும். லேசாக பேலன்சிங், ஒன்று கீழே ஒன்று மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காதில் இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும், காது வலி இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். முதுகு தண்டு இடத்துல எரிச்சல் இருக்கும், காதில் பிரச்சனை. கால் அடி எடுத்துச்சிங்கன்னா கீழே பள்ளத்தில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஜெல் மூவ்மெண்ட்டால். இந்த ஜெல் எப்போ மூவ் ஆகும்னா, வயசானா அவங்க வேகமாக தும்பும் போது, இரும்பும் போது மூவ் ஆகும். யாராவது அடிச்சுட்டாங்கனாலும் அந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்துடும். இப்போ இதை செஞ்சாலே நமக்கு தலை சுத்தம்.
மெயினாக தலை சுத்தம். அந்த தலை சுத்தெல்லாம் இந்த காது ஜெல் மூமெண்ட்டால் வர்றது. இங்கே நல்லா காது சுழற்சி பண்ணிங்கனாலே நமக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ரைட். நம்ம மூளையில் வந்து மொத்தம் வந்து 12 ட்வின் நர்வ்ஸ் இருக்குது. இரட்டை நரம்புகள், ஜோடி நரம்புகள் 12 இருக்குது மூளையிலேருந்து கிளம்புது. அதில் 10வது இரட்டை நரம்பு அது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, மூளையிலிருந்து நேராக எங்கே வருது? காதுக்கு உள்ளே வருது. காதுக்கு உள்ளே வந்துட்டு அது சும்மா இருக்குமா? அது அங்கேருந்து நேராக எங்கே போகுது? இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் செல்கிறது. அந்த ரெண்டுத்துக்கும் போயிட்டு அங்கேருந்து நேராக சிறுகுடலுக்கு போயிடும் அது. அப்போ என்ன பண்ணும்? இப்போ காதுக்கு உள்ள கையை விட்டுட்டு 3 3 3 பண்ணிட்டீங்கன்னா காதில் இருக்கிற ஜெல் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் வேலை செய்யும் பொழுது அந்த 10வது ட்வின் நரம்பு இயக்கப்பட்டு இருதயத்துக்கு போகும் பொழுது இருதயம் 72 துடிப்பு சீராக துடிக்கும். நுரையீரல் சரியான முறையிலே காற்றை கிரகிக்கும். உணவு சப்த தாதுக்களாக சரியாக பிரியும். 3 நன்மை. எதில்? வேகஸ். வெறும் காதை சுத்தினாலே. நம்ம வெறும் எங்கேயே வச்சுக்கிட்டு காதை குடாயிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா போய் தூக்கணும் அப்படி. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணுறோம்? காதை எப்படி பிடிப்போம்? நல்லா கட்டை விரல் பின்னாடி போகணும், 4 விரல் முன்னாடி நல்லா இழுத்து. பார்த்துமா, காது கீழே வந்துட்டு போகுதுமா, வலிக்கு போகுது. கட்டை விரல் பின்னாடி போகணும், கட்டை விரல் பின்னாடி போகணும். கட்டை விரல் பின்பக்கம் இருக்கணும். இழுங்க, நல்லா பிடிச்சி இழுக்கணும், நல்லா இழுங்க. காது சேர்ந்து போகணும். அந்த மாதிரி தொடறீங்க எல்லாரும். பாருங்க, நெக்ஸ்ட் 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 சேர்ந்து போகணும். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க இழுக்கிறது பாருங்க. ஐயா அந்த போங்க, ஆரிக்குலர் தெரப்பிக்கு போங்கய்யா. அடுத்தது வாங்க, அடுத்தது வாங்க. பாருங்க எங்க எங்க இழுக்கிறோம் பாருங்க. பாருங்க, இடுப்பு வலிக்கு எங்க பிடிக்கிறோம் பாருங்க, தோள்பட்ட வலிக்கு எங்க பிடிக்கிறீங்க பாருங்க, காதுக்குள்ள சுத்தும் போது பாருங்க, இழுக்கும் போது பாருங்க, கிட்னி எதெல்லாம் வேலை செய்யுது பாருங்க, எவ்வளவு உறுப்புகள் வேலை செய்யுது பாருங்க. முட்டி, கால் முட்டி பாருங்க, என்னென்ன உறுப்புகள் எல்லாம் உங்க அந்த ஷீட்ல கொடுத்துருக்க பாருங்க. நீங்க வெறும் பஞ்ச் பண்றீங்களே, நல்லா இழுத்து விடணும். சரிங்களா? ரைட். அப்போ குறிப்பாக பாருங்க, குறிப்பாக பாருங்க, ராஜ உறுப்புகள் அத்தனையும் இயங்கும். ராஜ உறுப்புகள் அத்தனையும் 14 ராஜ உறுப்புகளை இயங்கக்கூடியது இந்த பயிற்சி. நல்லா இழுக்கணும். ரைட். அடுத்தது என்ன பண்ணோம்? கை முடிக்கும். இதுக்கு பேர் என்னது? இது ஒரு உயிரிடங்கள், அண்ணான் காலம்னு பேரு இந்த உயிரிடங்களுக்கு பேரு. புரியுதுங்களா? இப்போ எத்தனாவது உயிரிடங்கள் பார்த்துருக்கோம்? யார் டக்குன்னு சொல்றீங்க பார்க்கலாம்? யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம்? எத்தனாவது உயிரிடங்கள்? சுண்டல் ஒரு எக்ஸ்ட்ரா. சுண்டல் கிடையாது, இந்த தடவை மோதிரமே குத்துடுறேன். 1.5 பவுன். யாரு? இல்லை, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ சொல்லுங்கம்மா. எங்கேயோ ரைட் ஆன்சர் வர மாதிரி இருக்குது. எங்கேயோ யாருமா சொன்னது? எத்தனாவது உயிரினங்கள்? 5ஆவதா? உங்கள் மோதிரத்தை கொடுங்க. இப்போ 8ஆவது உயிரினங்கள். அதுதான். அம்மா, நான் முதலே வாபஸ் வாங்கிட்டேன். சரிங்களா? 8ஆவது உயிரினங்கள் தான் இது. அண்ணான் அடங்கல் காலம். அண்ணான் அடங்கல். 8 கூட இல்லை, காலில் 5 பார்த்தாச்சு, கையில் 1 பார்த்தாச்சு, 6, மூச்சில் 1, 7, மூச்சு பயிற்சி 1 பார்த்தாச்சு, 7, பிறைதாரை அடங்கல் 8. இது 9வது அடங்கல் இது. அடுத்தது 9வது அடங்கல் தான். அப்படி அழுத்துறோம். நெத்தி பொட்டு. இது எப்படி அழுத்தணும்? பூ நசுங்கா வர்மம். கதை சொன்னாங்க இல்லையா? பூ நசுங்கா வரும். எப்படி கை வைப்பீங்க? வைக்கிங்க. பஞ்சு மாதிரி இருக்க இடத்தால அழுத்தணும். ஒரு பஞ்சில் கை வச்சு அழுத்துறோம். கண்ணுலேருந்து கரெக்டாக அப்படி நேரம் போனால் அந்த தான் கருவையினுடைய சென்டர்லேருந்து இப்படி வெளியில் போயிட்டு கட்டை வரல வச்சுருங்க. பிறந்த நியூ பார்ன் பேபியை தொடர மாதிரி தொடரும். அவ்வளோதான். பூனை சிங்கா வர்மம். ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் 3, ஃப்ரண்ட்டில் 3. கண் சார்ந்த பிரச்சனைகள் இது. கண் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள். C1, C2 கழுத்து சார்ந்த பிரச்சனைகள். மற்றும் ஏன்னா சொல்லியிருக்கேன் பாருங்க, C2 எதுக்கு? கண் நரம்பு மண்டலம், காது, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அது இல்லாமல் மினிஞ்சியல் நர்வ் சிஸ்டம் வேலை செய்யும். இங்கே அழுத்தினா நம்ம அழுத்துறது எங்க? இங்கே தானே. அது நேராக உள்ளே போய் முதுகுத்தண்டோடு தொடர்பு கொண்டுடும். ஸ்பைனல் கார்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துவிடும். 1. ஸ்பைனல் கார்டில் லிக்விட் இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டு லிக்விட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எது போயிடும்?
கண்ணு போயிடும். அப்போது அந்த கண்ணுக்கு அற்புதமான பயிற்சி தான் இந்த அண்ணான் காலத்தை சுற்றுறோம். ரைட். அடுத்தது என்ன பண்ணுறோம்? மசாஜ். ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் மசாஜ் எப்படி பண்ணுவோம்? பண்ணுங்க. இப்போ எல்லாம் வீட்டுக்கு தானே போக போகிறோம். மேக்கப் கலைஞ்சா என்ன நமக்கு? நல்லா பண்ணுங்க. அப்புறம் மேலேருந்து 3, அப்புறம் பண்ணுங்க. இப்போ 3 கீழே இருந்து மேலே போகும்போது சரி இருக்கு. மசாஜ் எப்படி பண்ணணும்னா, மசாஜ் இந்த ஃபேஸ் மசாஜில் தான் 19 வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? இப்போ பாருங்க, பிஃபோர் பார்த்துக்கோங்க ஃபேஸை. இப்போ ஆஃப்டர் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும். இதை மாதிரி தான் நம்ம செய்யணும். சரிங்களா? பிஃபோர் ஆஃப்டர் பாருங்க. நான் கை எங்கே வைக்கிறேன் பாருங்க, ப்ரெஷர் இங்கேருந்து கொடுக்குறேன். ஆனால் சுண்ட வரல எங்கே வைக்கிறேன் பாருங்க, இந்த பெண்கள் சுமங்கலி போட்டு வைக்கிற இடம். ஃபேஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? ஓகேவா? ஓகே. ஃபேஸ் பார்த்துட்டீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு? இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. பரவாயில்ல பண்ணு. என்னாச்சு? எப்படி இருந்ததுங்க ஃபேஸு? முதல்ல எப்படி இருந்தது? இப்படி தான் செய்யணும். அவ்வளோ. எப்படி பிளட் சர்க்குலேஷன் எப்படி போகுது பார்த்தீங்களா? இப்படி தான் பண்ணணும். நீங்கள் நாம என்ன பண்ணுறோம்? நல்லா அழுத்தி உங்கள் கையில் ப்ரெஷர் நல்லா கொடுக்கணும். பாருங்க, கையில் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் இங்கே இருக்கணும். அழுத்தணும். நெத்தி இந்த இடம் கண்ண பகுதியை அழுத்தணும். இங்கே பாருங்க, அழுத்தணும். ஏன்னா இந்த இடத்துல அழுத்தும் பொழுது இங்கே வந்து சன்னி வர்மம் வளமூர்த்தி காலம்னு ஒரு வர்மம் இருக்குங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, தயவு செஞ்சு குழந்தைய கன்னத்தில் அடிக்காத, குனியை வச்சு முதுகில் அடிம்பாங்க. கண்ணில் அடிச்சு இந்த கன்னத்தில் அடித்தா என்ன ஆகும்னா, இந்த கன்னத்தில் இந்த வளமூர்த்தி காலம் சன்னி வர்மம் என்ன பண்ணும், அந்த அடியை உள்வாங்கி வச்சுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் குளிர்காலங்கள் என்ன பண்ணோம், அந்த நரம்பை பிடிச்சிட்டு இழுத்து ஒரு இப்படி விட்டுரும். அதுதான் முகவாதம் வருவதற்கு காரணம். நீங்கள் பெராலிசிஸில் முகவாதம் வரவங்களோட பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. இல்லை அவங்கள அறியாமல் கன்னத்தில் எங்கேயாவது விழுந்து அடிபட்டிருக்கும். அப்போ அது உள்வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு நரம்பு வீக்காக தான் அந்த பிரச்சனைகள் வரும். அடுத்தது இந்த வர்மம் சன்னி வர்மம்ன்றது வாய் முகவாதத்தால் வாய் ஒரு பக்கம் போயிடுது இல்லைங்களா? இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு நம்ம வயசானவங்க கூட இதை கொஞ்சம் செஞ்சோம்னா நமக்கு முகவாதம் வராமல் இருக்கும். இதை மாதிரி இழுத்து விடுறது, இதுக்கு சன்னி வர்மம் பேர். அதெல்லாம் தான் என்ன பண்ணணுமா, இங்கே இப்படி தேய்ச்சிக்கிட்டு வரும். கீழே இருந்து மேலே போகும்போது இப்படி போயிட்டு இந்த கட்டவரல் பாருங்க, இப்படி வந்து இப்படி வரணும். என் கை எங்க இருக்கு பாருங்க, காதுக்கு மேல பாருங்க, பொய்கை காலம்னு பேரு. இது ஸ்டோன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற பொச்சை இடங்கள். அப்புறம் அப்படியே இங்க சைடுல வரும்போது தைராய்டு காலம், ஒட்டு வர்மம்னு வருது. இது வந்து தைராய்டு. இந்த உதிர காலம் ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு எல்லாம் கேட்கும். இந்த ஒட்டு வர்மம்ன்றது குழந்தைங்க திக்குறாங்க, வார்த்தைகள் புதுசா ஒருத்தரை பார்த்தா வார்த்தைகள் திக்குது. பிளஸ் வயசான காலத்துல நமக்கு என்ன இருக்கும், குரல்ல நடுக்கம் வர ஆரம்பிக்கும். டோன்ல வந்து சேஞ்ச், உதறி பேசுவோம். அந்த மாதிரி உதறி பேசாம எப்பவும் டோன் சேஞ்ச் ஆகாம இருக்குதான் இந்த ஒட்டு வர்மம். இப்படி கொண்டு போயிட்டு கையை இப்படி வந்து இப்படி விடுறோம். இந்த சில குழந்தைகள்லாம் இன்னும் பேசாம இருக்குல்ல, சில வீட்டுலாம் அவங்களுக்குலாம் கூட இந்த ஒட்டு வயசாயிடுச்சு, இன்னும் குழந்தை பேசல, அவங்களுக்குலாம் இதுதான் அந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தான். அப்படி தேய்ச்சி விட்டாலே நமக்கு வந்து சரியாயிடும். இன்னொன்று, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கைகள் இப்படி வைக்கிறோம். இந்த இடத்துல இந்த அழுத்தம், இந்த இடத்துக்கு பேர் வகுடு அல்லது சீமந்தம்னு பேர். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் சீமந்தம் கிடையாது, இந்த கோடுக்கு பேர் சீமந்தம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, டெலிவரி பிரெக்னன்சி ரெடி ஆகிடுச்சு, அவங்க பிரசவத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி அந்த பெண்ணை உட்கார வச்சு முள்ளமன்றி முள்ளு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை வச்சு அழுத்தி ரத்தம் வர மாதிரி ஒரு கீனி விடுவாங்க. விட்டு உடனே கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். முள்ளமன்றி நெல், அப்புறம் முள்ளமன்றி முள்ளில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளடைவில் அது மரக்குச்சி ஆச்சு, மர சீப்பாச்சு, பிளாஸ்டிக் சீப்பாச்சு. இன்னைக்கு சீப்பே இல்லாமல் போச்சு. சீப்பு இல்லைன்னா பரவாயில்ல, வகுடு இல்லாமல் போச்சு. இந்த வகுடு எடுத்து நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வாடுறாங்க. நேர் வகுடு எடுத்து வாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராது, பிசிஓடி வராது, குழந்தையின்மை பிரச்சனை வராது. அப்போ இந்த வகுடு வந்து நல்லா எடுத்து வாருங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமாவது நம்ம குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்க, வகுடு எடுத்து வாருங்க தினம் இந்த பாயிண்ட்ஸ். ஏன்னா இது பட்சி வர்மம், பட்சி நேர் வர்மம் சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரிக்கு இந்த பாயிண்ட்டை தான் அப்படி அசக்குவாங்க.
பிரச்சனை வரும். அப்போ தினம் நீங்கள் இதில் எங்கே குங்குமம் சுமங்கலை பட்டு குங்குமம் வைக்கிறோமா? இந்த குங்குமம் யார் வைக்கிறா? ஃபர்ஸ்ட் நம்ம கணவர் தான் வைக்கிறார் கல்யாணத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறது இல்லை. ஏன்னா திருமணத்துக்கு பிறகு தாம்பத்தியத்துக்கும் பிள்ளை பேருக்கும் நம்மளோட கர்ப்பப்பை வந்து ஸ்டிமுலேட் ஆகணும், கர்ப்பப்பை நல்லா சுருங்கி விரியணும். அப்போ தினம் அதை என்ன பண்ணாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கணவர் மூலிமா வைக்கும்போது பக்தியோடு நம்ம எடுத்து வைக்கும்போது தினம் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்மள அறியாமல் நம்மளுடைய கர்ப்பப்பை வாயை சுருங்கி விடுதலுக்கான பயிற்சியை தான் பண்ணுறோம். ப்ளஸ் நீங்கள் வகுடு எடுத்து வாருங்க, உங்கள் கர்ப்பப்பை சிறப்பாக இயங்கும். இதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை மேலேருந்து நல்லா அழைச்சிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம வீட்டில் தயவுசெய்து பெண் குழந்தைகள் இருந்தால் தயவுசெய்து வகுடு எடுத்து வாருங்க. பீரியட்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகும். கல்யாணம் ஆகிடுச்சா அட்லீஸ்ட் குழந்தை பெற்றுக்கிற வரைக்குமாவது என்ன பண்ணணும், வகுடு எடுத்து வரணும். வகுடு எடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. வகுடு எடுத்து வாருங்க தயவுசெய்து. கொஞ்சம் வயசான பெண்கள் ஆகிட்டிங்களா, மெனோபாய்ஸ் பீரியடை சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்கணுமா, பக்காவாக பண்ணு. சரிங்களா? ரைட். இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதில் இங்கே வரும்பொழுது காது இந்த இடத்துல தான் அந்த கால்சியம் பொரிச்சான் காலம் அப்படியே நேராக அப்படி கீழே வந்துட்டு ஃபுல்லாக கடைசியில் வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது என்ன முகத்தில் பாயிண்ட்டு, கோபத்தை குறைக்கும். இந்த பாருங்க, முகத்தில் நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பாருங்க. நீங்கள் ஃபேஸ் மசாஜ் பண்ணீங்க இல்லையா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பாருங்க. இங்கே பாருங்க, தைராய்டு. நீங்கள் வெறும் பேச தேய்ச்சி விட்றேன்னு சொல்கிறீங்க, பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பாருங்க. ஃபேஷியல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே காமன். இது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் குறிப்பாக பாருங்கள், தைராய்டு, பவுல்ஸ், பேங்க்ரியாஸ், லங்ஸு, மண்ணீரல், வயிறு, கல்லீரல், லிம்பயாட்டிக் சிஸ்டம் கூட போயிடலாம், நிணநீர் சுரப்பிகள். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, டைஜஸ்டிவ் ப்ராசஸ், அப்புறம் ஃபேஷியல் ஸ்கின் கலர், கிட்னிஸ், பிட்யூட்டரி கிளாண்டு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம்ஸு, அப்புறம் என்ன பண்ணுங்க, மென்டல் அலர்ட்னஸ் அண்ட் நர்வ் சிஸ்டம். ஒரு ஃபேஸ் மசாஜில் இவ்வளவு நன்மை ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுறதில்ல. ஆனால் நம்ம பயிற்சி என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும், முறையாக செய்யணும். ரைட்? ஓகே, குட். அடுத்த பயிற்சி மூலமா அக்குப்ரெஷர். ரைட். லாஸ்ட் எக்ஸசைஸ். கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி. ரைட். இதுதாங்க நம்ம உடம்புல வந்து மொத்தம் 72,000 என்ன இருக்கு, நரம்புகள் இருக்கிறது. இந்த 72,000 நரம்புகள் என்ன பண்றது, 14 இடத்துல பிரான்ச் இருக்கு. அந்த 14 பிரான்ச் தான் இப்படி பிரியுது. பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1.